வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை. இன்றே தொடங்கியது இடிமழை. பல இடங்களிலே இன்றைக்கு கேரள எல்லையோரம் எதிர்பார்த்தது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே வந்தடைந்திருக்கிறது. 29ஆம் தேதி இன்றைக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் இது உள்ளே இந்த அளவிற்கு முன்கூட்டியே வரும் என்று ஓரளவிற்கு மனதில் தென்பட்டிருந்தாலும் மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மழை என்று சொல்லி அந்த நாளிலே தொடங்காமல் இருந்தால் அவர்கள் மனவேதனைப்படுவார்கள் என்பதற்காக இதை நான் 29ஆம் தேதி கேரள எல்லையோரம் மட்டும் என்று அறிவித்திருந்தேன். கர்நாடக எல்லையோரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை 30, 31 என்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கே வந்துவிட்டது. ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்ட எல்லையோர பகுதிகளில், அதாவது நாமக்கல் மாவட்டம் ஈரோடு எல்லையோர பகுதி, திருச்செங்கோடு ஈரோடு இடைப்பட்ட பகுதியில் மழை, இடி மின்னலுடன் மழை. இது மொடக்குறிச்சி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கிழக்கு திசையிலிருந்து ஒரு காற்று வந்திருக்கும், ஒரு வலுவான காற்று. அதே போல் மேட்டூருக்கு வடக்கே நெருப்பூர், பெண்ணாகரம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் இடி மின்னல் காணப்படும். அங்கேயும் மழை தொடங்கி இருக்கிறது. பெண்ணாகரம் இருக்கலாம். பெண்ணாகரத்திற்கு அதன் சுற்றுவட்டார பகுதி, நெருப்பூருக்கு வடக்கே பெண்ணாகரம், அதன் சுற்றுவட்டார பகுதி ஒகேனக்கல் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் கர்நாடக எல்லையோர கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர 3 மாநிலம் சந்திக்கும் இடம் வேப்பனப்பள்ளி, அதாவது கோளாறு தங்கவயல் பகுதியிலிருந்து குப்பம் பகுதிக்கு வந்து அதனை ஒட்டி உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிக்கும் மழை வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட தேன்கனிக்கோட்டை பகுதிக்கும் மழை வந்து கொண்டிருக்கு. ஆனால் நான் தேன்கனிக்கோட்டைன்னு ஒரு ஊரை சொல்கிறேன். நான் கோடை மழை நாம் அறிவிக்கக்கூடிய அந்த தேன்கனிக்கோட்டையில் இல்லாமல் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமத்தில் கூட பெய்யலாம். பெண்ணாகரம்னு ஊரை சொல்கிறேன். பெண்ணாகரம் இல்லாமல் நான் சுற்றுவட்டார புறநகர் பகுதிகளிலேயோ வேற எங்கேயோ பெய்யலாம். புரியுதுங்களா? ஆனால் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை தொடங்க இருக்கிறது. கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கர்நாடக, ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு கண்டிப்பாக ஒரு 7:30, 8 மணிக்கு வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குப்பத்தை ஒட்டிய கிருஷ்ணகிரி மாவட்டத்து பகுதி மற்றும் குப்பம் மற்றும் கர்நாடகாவின் கோளாறு தங்கவயலை ஒட்டிய குப்பம் மற்றும் கர்நாடகாவை ஒட்டிய 3 மாநிலம் சந்திக்கும் இடமாகிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் பெண்ணாகர சுற்றுவட்டார பகுதிக்கும் மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. ஒரு 7:30, 8 மணிக்கு பெண்ணாகரத்திற்கு வடக்கே இருக்கலாம், ஒகேனக்கல் வரைக்கும் கூட அது தெரிகிறது. அதே போல் பழனிக்கு தென்கிழக்கே கொடைக்கானல் மலைப்பகுதி, பழனி கொடைக்கானல் சாலையில் நல்ல ஒரு மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அது மதுரை அது வத்தலகுண்டு கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதியில் கூட அந்த மழைப்பொழிவு காணப்படும். நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். கொடைக்கானல் மலைப்பகுதி, வால்பாறை பகுதின்னு சொல்லியிருந்தோம். வால்பாறை பகுதியிலையும் இப்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, இடி மழை. இது அப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஆங்காங்கே மழை உருவாகிருக்கு. இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். கர்நாடக ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் கர்நாடக வனப்பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கு. அது கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டத்திற்கும் வரலாம். பெண்ணாகரத்திற்கு உறுதியாகி இருக்குது. அதே போல் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு 3 மாநிலம் சந்திக்கக்கூடிய வேப்பனப்பள்ளிக்கு வட கிழக்கு பகுதியில் குப்பத்தை ஒட்டிய கோளாறு தங்கவயல் பகுதியை ஒட்டியுள்ள கர்நாடக தமிழ்நாடு எல்லை, ஆந்திர தமிழ்நாடு எல்லையில் மழைப்பொழிவு, இடி மின்னல் மழைப்பொழிவு தெரிகிறது. ஆலங்கட்டி மழைப்பொழிவு தெரிகிறது. குப்பத்திற்கும் கோளாறு தங்கவயலுக்கும் ஆலங்கட்டி மழை, ஐஸ் கட்டி மழை, பெரிய ஒரு கல் மாறி கூட விட வாய்ப்பு இருக்குது. குப்பத்திற்கும் கோளாறு தங்கவயல் பகுதிக்கும் இன்றைக்கே தொடங்கியிருக்கிற காரணத்தினால நாளை ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, மதுரை மற்றும் விருதுநகர், தேனி மற்றும் தென்காசி, விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, நான் சொல்கிறது தென்காசி மேற்கு பகுதி, எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய தென்காசி,
மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாளை 30ஆம் தேதி வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. 31ஆம் தேதியும் இருக்குது. ஒதுக்கி ஆங்காங்கே தான், எந்த இடத்துல வேணாலும் பெய்யலாம். இப்போ இன்றைக்கி பெண்ணாகரத்தில் பெய்யுறது, நெருப்பூரை ஒதுக்கலாம், மேட்டூர் கூட ஒதுக்கிறோம். ஒருவேளை பெண்ணாகரத்துக்கும் நெருப்பூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் கூட பெய்யலாம், அல்லது பெண்ணாகரத்திற்கும் தருமபுரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெய்யலாம். இப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கர்நாடகா, ஆந்திர, தமிழ்நாடு சந்திக்கும் இடத்துல வேப்பனப்பள்ளி சுற்று வட்டார பகுதியில் மழைப்பொழிவு உறுதியாக தெரிகிறது. ஆலங்கட்டி மழைப்பொழிவு கூட தெரிகிறது. சரி, நாளைக்கு இந்த மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் நாளை மறுநாளும் இருக்குது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி இதே போல் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும். அப்படியே கல்வராயன் மலை பகுதியை ஒட்டி கூட உருவாகலாம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி. சரி, 2ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென்கடலோர பகுதிகளுக்கும், தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும், தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் கூட ஓரிரு இடங்களில் தெரியுது 2ஆம் தேதி. 3ஆம் தேதி டெல்டா, தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்களின் உள்பகுதி, டெல்டா மாவட்டங்கள், டெல்டாவின் கடலோரம் முதல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி வரைக்கும் 3ஆம் தேதி உறுதி. அப்போ 3ஆம் தேதி கல்வராயன் மலைக்கும் இருக்கும். கேரளா, கர்நாடகா மற்றும் உள்பகுதி, எல்லா மாவட்டங்களுக்கும். இந்த வடகடலோரம் திருவள்ளூர், சென்னைக்கு மட்டும் 5ஆம் தேதிக்கு மேலே 5, 6, 7, 8 தேதிகளில் இருக்கும். அந்த இடம் தான் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அதுக்கும் உறுதி 5ஆம் தேதிக்கு மேலே சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு 5ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை. எல்லா மாவட்டங்களுக்குமே 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை மழை உறுதி. ஆங்காங்கே ஒதுக்கி பெய்யும். இப்போவே இன்றைக்கே அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கு. கர்நாடக எல்லையோரத்தில் கிருஷ்ணகிரி, அதாவது ஆந்திர கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி, அதே போல் பெண்ணாகர சுற்றுவட்டாரம் அச்சுறுத்தல். ஏற்கனவே ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் சுற்றுவட்டார பகுதிக்கு திருச்செங்கோடு பகுதியிலிருந்து ஒரு காற்று வந்திருக்கும். இடிமின்னலை பார்த்திருப்பீர்கள். அது அப்படியே பரமத்தி வேலூருக்கும் திருச்செங்கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு மழைப்பொழிவை கொடுத்து செயலிழந்தது. அதே போல் கர்நாடக எல்லையோரத்துலேயும், கர்நாடக பகுதியில் மழை பெய்யும். நீலகிரி மாவட்டத்திலையும், அதே போல் பழனி, கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதி, வத்தலகுண்டு, கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, அதே போல் கேரளாவோட மூணாறு பகுதி மற்றும் வால்பாறை பகுதி, இதே போல் இருந்துகிட்டே இருக்கும். 3ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கு கொண்டு ஒதுக்கி ஆங்காங்கே மழை இருந்து கொண்டே இருக்கும். 3ஆம் தேதியிலிருந்து வெப்பம், இது மழை பெய்யறதுனால உடனடியாக வெப்பம் இப்போ தனியாது. தொடர்ந்து வெப்பம் முற்பகலில் இருக்கும். மாலை இரவில் இடிமழை வரும். ஆனால் முற்பகலில் புழுக்கம், வெப்பம்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். 2ஆம் தேதிக்கு பிறகு தலைகீழ் மாற்றம், வெப்பம் தனியும். கொஞ்சம் இப்போ இன்றைக்கி இருந்த வெப்பம் நாளைக்கு இருக்காது, கொஞ்சம் குறையும். ஆனால் வெயில் இருக்கும். இப்போ 102, 104 போனதெல்லாம் நாளைக்கு 103 குறையும், 102 குறையும், 101 குறையும், 100 குறையும். அப்படியே 98, 96 குறையும். அப்படி தான் குறையும். 96, 98லாம் வரக்கூடிய 3ஆம் தேதி அமையும். கடலோரம்லாம் இன்னும் 100லாம் தொடாது. திருச்சிக்கு மேற்கே தான் 100 டிகிரிக்கு மேலே இருக்குது. கடலோரம்லாம் 100 கீழே தான் இருக்குது. இன்னமும் குறைஞ்சிடும். வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய 3ஆம் தேதியிலேருந்து நல்லாவே குறைஞ்சிடும். கடலோரம் கிழக்கு காற்று, அதாவது தென்கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய காற்று சுழற்சி வரப்போகிறது. 12ஆம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு உள் மாவட்டங்கள் பெரும்பாலும் கடலோரத்தில் அதிகாலை மதியத்துக்குள்ளும், அதிகாலையிலிருந்து மதியத்துக்குள்ளும், மீண்டும் நள்ளிரவு அதிகாலையிலும் இப்படியே வரும். மழை இருந்து கொண்டே இருக்கும். 3ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஒதுக்கி இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.